இவங்களுடைய பெயர் ஜனனி. இவங்க கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு இப்போதைக்கு ஒரு துணி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாசம் ஆனா ஓரளவுக்கு போதுமான அளவு சம்பளம் தான். அப்பா தினமும் கூலி வேலைக்கு போறாங்க. உடல்நிலை சரியில்லாத அம்மா இருக்கிறாங்க. இவங்க நம்ம ஜனனி வர்ற வருமானத்தை வச்சுதான் வீட்டு செலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜனனிக்கு இன்னும் திருமணம் ஆகல. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனனிய எப்படியாவது ஒரு நல்ல பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துடணும், இப்போதைக்கு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கடை வாங்காம இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்கிறாங்க. ஜனனி ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பொண்ணு அப்படின்னு கூட பார்த்தனா சொல்ல முடியும். இந்த மாதிரி வேலைக்கு போற ஒரு சூழ்நிலையில தான் கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிராமி நம்ம ஜனனிக்கு போன் அடிக்கிறாங்க. அபிராமியை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்லயே பார்த்தனா திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம அபிராமியும் சரி ஜனனியும் சரி ரெண்டு பேருமே ஒன்னா கல்லூரியில படிச்சு முடிச்சவங்க தான். அபிராமிக்கு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சு போச்சு. இப்படி போன் பண்ணி பேசும்போதுதான் ஜனனி அபிராமி கிட்ட சொல்றாங்க, நான் இப்ப கூட துணி கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்பதான் அபிராமி சொல்றாங்க, நீ ஏன் கவலைப்படுற, நீ கோயம்புத்தூருக்கு கிளம்பி உடனே வா, எங்க வீடு 2 மாடி வீடு, மாடியில சும்மா ஃப்ரீயா தான் இருக்குது, நீ மாடியில தங்கிக்கலாம். என் கணவர் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறாரு, அவருக்கு ஆபீஸ்லயே ஏகப்பட்ட ஆளுங்க தேவைப்படும் போல, நீ வந்தானா மாசம் எப்படி பார்த்தாலும் உன்னுடைய திறமைக்கு செலவு போக மாசம் 30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம், இதை வச்சு உன்னுடைய கல்யாண செலவு உன்னுடைய லைஃபை நீ செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம ஜனனி இந்த ஒரு விஷயத்தை வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா 2 பேர்த்திட்டையும் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், எங்க காலம் முடிஞ்சு போச்சு, நீ பாத்தீங்கன்னா உன்னுடைய ஃப்ரெண்டு கூட போய் பார்த்தனா வேலை பாரு அப்படின்ட்டு பார்த்தனா சொல்லிடுறாங்க. நம்ம ஜனனி வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி விடைபெற்றுட்டு உடனே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிளம்புறாங்க. நேரடியா நம்ம அபிராமி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க அவங்களுடைய கணவரை பாக்குறாங்க. அவங்களுடைய கணவர் நல்ல வாட்ட சட்டமா இருக்கிறாங்க. ரொம்ப பணக்காரர் போல பார்த்தீங்கன்னா காட்சி அளிக்கிறாங்க. சொந்தமா பைக் இருக்கு, சொந்தமா கார் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்போட ஜம்முன் வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புரிய வருது. நம்ம அந்த கணவர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா சுரேஷ். சுரேஷ் நம்ம ஜனனியை பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சு போச்சு. பரவாயில்லை, உன்னை பத்தி என்னுடைய மனைவி ஏகப்பட்ட விஷயம் பார்த்தனா சொல்லியிருக்கிறா, நீயும் பார்த்தனா நல்லா தான் இருக்கணும், மாடியில வீடு சும்மாதான் இருக்குது, நீ மாடியில போய் தாராளமா தங்கிக்கலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு கண்டிப்பா வேலை இருக்குது அப்படிங்கிற வாக்குறுதியும் பார்த்தனா தராங்க. இந்த பக்கம் நம்ம ஜனனிக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. எப்படியோ வேலை கிடைச்சா சரிதான், மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னுடைய தோழி கூட அபிராமி கூட சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. திருமணமாகி 2 வருஷமா பார்த்தீங்கன்னா குழந்தை கிடையாது, இப்பதான் குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கு. அந்த குழந்தை கிட்ட ஜனனி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிடுறாங்க, ரொம்பவே கொஞ்சி பேசுறாங்க, பழகுறாங்க. அபிராமிக்கும் அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா கணவர் இருக்கும் போதே நம்ம ஜனனி அவங்க வீட்டுக்கு போறது வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜனனி பார்த்தீங்கன்னா மாடியில துணிக்காய போட்டு இருக்கும் போது நம்ம கணவர் ஒருத்தனா மாடிக்கு வராங்க. நம்ம அபிராமி அப்படின்னு நினைச்சு பின்னாடி இருந்து பார்த்தனா கட்டி அணைச்சிடுறாங்க நம்ம ஜனனிய. உடனே பார்த்தனா சத்தம் போட்டாங்க, ஓ நீயா, சாரி மன்னிச்சுக்க, நான் கூட என்னுடைய மனைவி நினைச்சுக்கிட்டேன், என்னைய தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷ் பார்த்தனா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இருந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா ஜனனி அந்த ஒரு நினைப்பிலிருந்து பார்த்தனா போகல. எப்படியோ ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, நல்லதோ கெட்டதோ முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா நாம கொஞ்சம் உஷாராதான் இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பார்த்தனா வராங்க. இது மாதிரி போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஜனனிக்கு பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை. உடனே அவசரமா கணவர் சுரேஷ் பாத்தீங்கன்னா அபிராமியை அழைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. போன உடனே அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஆனா எதிர்பாராத ஒரு விஷயம் பார்த்தா நடந்துருது. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இந்த பக்கம் கணவருக்கு என்ன பண்றது என்ன பேசுறது அப்படிங்கிறதே புரியல. ஒரே அழுகுறாங்க. பெருசா சொந்த பந்தம் கிடையாது, ஆனா இருந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா மனைவியை எந்த குறையும் இல்லாம அப்படி பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜனனியும் சரி கூட மாட அவங்க கூட இருந்து இறுதி சடங்கு எல்லாத்தையும் ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறாங்க. இப்போதைக்கு கணவர் சுரேஷ் வேலைக்கு போகாம வீட்டுல சும்மாதான் பார்த்தனா குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனனி அப்பப்பைக்கு வேலைக்கு போறாங்க. இருந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா நாம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா சுரேஷ் கடையில தான் வாங்கி சாப்பிடுவாரு,
குழந்தைங்க இருக்குது, பால் காய்ச்ச கூட அவருக்கு தெரியாது, என்ன பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்பப்பைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜனனி கிட்ட சொல்றதெல்லாம், நீ இந்த குழந்தைய பாத்துக்க, உனக்கு நான் என்ன பண்ணணுமோ, உன்னுடைய தேவை என்னமோ அதையெல்லாம் நான் உனக்கு பண்ணிடுறேன், இப்போதைக்கு இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் தேவை, நீ தாயா இருந்து பத்திரமா பாத்துக்க, நான் வேலைக்கு போனேன் அப்படின்னா மாசம் ஆனா 1,00,000 மேல நான் சம்பாதிப்பேன், அந்த சம்பாதித்தனை எல்லாத்தையும் உன் கையிலே நான் தரேன் அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜனனியும் சரி இந்த ஒரு விஷயத்தை கேட்டு, என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தை, அதை நம்ம பாத்துக்கிற மாதிரி அவரால் பாத்துக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தை மாதிரி ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிட்டு இந்த பக்கம் வீட்டு வேலை, சமைக்கிறது, எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா இழுத்து போட்டு செய்யறாங்க, சொந்த வீடு மாதிரி. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கணவர் வந்து நம்ம சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனனி கிட்ட நல்லா நெருங்கி பேசுறது, பழகிறது. ஒரு கட்டத்துல மனைவி இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்க இதுக்கப்புறமா திரும்ப வரப்போறது கிடையாது. இதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்கும் பழசையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா வாழ்றதை தவிர்த்துட்டு வேற வழியே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஜனனி கிட்ட நல்லாவே அட்டாச் ஆயிட்டாங்க. ஆரம்பத்துல நம்ம ஜனனி வந்து சுரேஷ அண்ணான் தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா போக போக பாத்தீங்கன்னா அதை பத்தி கண்டுக்கல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வாப்போ அப்படின்னு பார்த்தா கூப்பிட வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஜனனி வந்து நம்ம சுரேஷ் கிட்ட பேசுற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை தர மாதிரி பார்த்தா இருக்குது. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, தப்பான நண்பர்களும் கிடையாது, சொல்ல போனா நண்பர்களே கிடையாது. வீட்டுக்கு வந்தோன்னே குழந்தைய பாக்குறாரு, இந்த பக்கம் தன்னை நல்லா பாத்துக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் பார்த்தனா அதிகமா வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ யாரையோ ஒரு ஆளை திருமணம் தான் பண்ணிக்க போறோம், அப்படி திருமணம் பண்ணிக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தையத்தான் நம்மளால மறந்துட முடியுமா, இல்ல இந்த பக்கம் சுரேஷை தான் மறந்துட முடியுமா, பேசாப்புல நம்ம வந்து சுரேஷுக்கே மனைவியா இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம ஜனனியவே பல முறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களாவே யோசனை பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்திருந்தாலும் நாம எப்படி இந்த ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்றது, அவங்களா சொன்னா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு ஆரப்போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஜனனிய ஒரு மாதிரி பார்க்கறதும், பேச்சு, நடவடிக்கை, அந்த பார்க்கிற பார்வை எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா மாற்றம் தெரிய வந்து வர வந்து ஆரம்பிக்குது. அன்னைக்கு கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும், குழந்தைய பத்திரமா தூங்க வச்சுட்டாங்க. அப்பதான் குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா ரூம்ல பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. நம்ம சுரேஷும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கேசுவலா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கைய பிடிச்சு சொல்றாங்க, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஏன்னா இந்த குழந்தைய உன்னைய விட்டா வேற யாரும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்க முடியாது, அது மட்டும் இல்லாம ஓ மேல எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நாம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷே நம்ம ஜனனி கிட்ட கேட்கறாங்க. ஜனனி இதை வந்து எதிர்பார்த்ததுதான், அவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி அப்படியே முடிச்சிடுறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா சுரேஷ் இன்னைக்கு நைட்டு நம்ம ரூம்ல தங்கிக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புக்கு எதுவும் பேசல, அவங்களும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா கணவர் மனைவியா வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. நம்ம ஜனனிக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை தர வந்து ஆரம்பிச்சிருக்குது. அடுத்த நாளிலிருந்து வேலைக்கு போகாம கணவரையும் பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் லீவ் போட வச்சு 2 பேருமே தனிமையில ரொம்பவே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிகழ்வை அடிக்கடி நிகழ்த்தி பார்த்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஜனனியே நம்ம சுரேஷ் கிட்ட சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தை தான், நாம 2 பேரும் முறைப்படி திருமணம் பண்ணிக்கலாம், வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்து பேசுறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிக்கிட்டாங்க. இந்த பக்கம் நல்ல நாளா பார்த்து சிம்பிளா ஒரு 10-20 பேர்த்த வச்சு பார்த்தேன்னா நம்ம சுரேஷ் வந்து நம்ம ஜனனி கழுத்துல தாலி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜனனி அதை சந்தோஷமா பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க. இந்த குழந்தை நம்மளுது, சுரேஷ் நம்மளுக்காகத்தான், நம்மளுடைய கணவர் நம்மளுக்காகத்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்காக வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திருமணமாகி கிட்டத்தட்ட 9 மாசம் 10 மாசத்திலே மறுபடியும் நம்ம ஜனனி இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குழந்தை நம்ம குழந்தை, ஏற்கனவே இருந்த குழந்தையும் நம்ம குழந்தை தான், எந்த ஒரு விதத்திலையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி 2 குழந்தையும் சந்தோஷமாவே வளர்த்தெடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.